Hello guys, welcome to my channel. என் பேர் Jaicy Victoria. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு நார்மலான ஒரு சண்டே vlog பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சண்டே அண்ட் நான் வந்துட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கேன் சர்ச் போகிறதுக்காக. ஸோ நார்மலாக எவ்ரி சண்டேஸ் நான் சர்ச் போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு நான் ஒரு நாள் எங்கள் மம்மி என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்துட்டு சர்ச்சுக்கு போவேன். மற்றபடி ரொம்ப இந்த ஓவர் ஸ்பிரிச்சுவலான பர்சன் நான் கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அதான் இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு காலைல குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருக்கேன். இப்போ வந்துட்டு லைட்டாக வந்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். அண்ட் அப்படியே இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னா 8:22 ஆகுது. ஸோ அப்படியே நைட் வரைக்கும் என்னென்னலாம் இன்றைக்கி நடக்குது அப்படின்றது அப்படியே நான் உங்களுக்கு கோ வித் ஃப்ளோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு கிளம்புவோம். அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட நான் வந்து ஹேருக்கு ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேனா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேனா அப்படின்னு வந்துட்டு என்ன கேட்குறீங்க, கமெண்ட்டில் கேட்குறீங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. நான் வந்து இது வரைக்கும் என்னோடய ஹேருக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்ததே இல்லை. ஸ்மூத்னிங்கோ ஸ்ட்ரைட்னிங்கோ எதுவுமே நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஹேர் கேர்லாம் வந்துட்டு கேட்குறீங்க. நான் சுத்தமாக ஹேர் கேர்னு ஒன்று பண்ணுறதே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நான் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சே பல மாதங்கள் ஆகுது. எனக்கு வந்துட்டு என்னோடய ஹேர் நேச்சுரலாக வேவி ஹேர், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடிக்கடி ஸ்ரீயாக் அகாடமிக்கு மாடலாக போகிறோம் அப்படின்றதுனால அங்கே ஹேர் கிரிம்ப் பண்ணி என்னோடய ஹேர் வந்துட்டு இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த கிரிம்ப் பண்ண இம்ப்ரெஷன் கூட இப்படி தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அது இதனால தான் வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. மற்றபடி என்னோடய ஹேரில் வந்துட்டு வால்யூமோ டென்சிட்டியோ எதுவுமே கிடையாது. எலிவால் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் என்னோடய முடி. இதோட ஹேர் கேரை தான் நீங்கள் வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க மக்களே, பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட உண்மையான நிலைமை, ஓகேவா? நானே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வெட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸ்ட்ரீட் கட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். எப்போ பண்ணுவேன்னு தெரியல. ஸோ இதை வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அடிக்கடி கேட்குறீங்களா, ஸோ அதனால் சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக மேக்கப் போட்டுப்போம். முடியை வந்து தூக்கி பின்னாடி கட்டிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சில பல ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஹைலைட்டர் ஸ்டிக் ஒன்று இருக்குது, லிப் லைனர் இருக்குது, அதுக்கப்புறம் ஐ ஷேடோ, ப்ளூ கலர் ஐ ஷேடோ இருக்குது, கன்சீலர் வந்துட்டு ஒன்று வச்சுருக்கேன், அண்ட் ஒரு லிப்ஸ்டிக் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு மேக்கப் வந்து பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளாக. ஸோ கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 72 ஷேட் நம்பர் 72 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும், அதனால் நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணலை. நம்ம வந்துட்டு இதை ஐ ஷேடோ பேஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஹெவியான ஐ ஷேடோ வந்துட்டு பண்ண போகிறோம், நல்ல ஒரு ட்ராமேட்டிக் லுக் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி லைட்டர் ஷேட் வந்துட்டு லிட்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் இதை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல. அடுத்து வந்துட்டு ஐ ஷேடோ வந்துட்டு ப்ளூ வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மெஜந்தா பிங்க் கலரில் ஒரு குர்த்தி வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளூ கலர் வந்துட்டு அவ்வளோவா செட் ஆகாது. லைட்டாக, ரொம்ப லைட்டாக பட்டும் படாமல் வந்துட்டு அப்ளை பண்ணிப்போம். சர்ச்சுக்கு தானே போகிறோம். ஃபிங்கர்ஸ்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். என்னமோ ஒன்று கண்ணில் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த ஐ ஷேடோ க்யூட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் அதோட பிக்மெண்ட் எப்படி இருக்குன்னு. இந்த ஐ ஷேடோட கலர் பே ஆஃப் இப்படி தான் இருக்குது. நல்லா பிக்மெண்டடாக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு நாள் நல்ல ஒரு ட்ராமேட்டிக்கான ஐ லுக் பண்ணுறப்போ இது வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இது போதும். அடுத்து வந்து நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட இன்ஸ்டா க்ளோ ஹைலைட்டர் ஸ்டிக். இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது, முழுன்ட்டு. இதை வந்து நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்லை. சீக் போனில் வந்து நான் அப்ளை பண்ணி பின்னாடியே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டியாக ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே வந்துட்டு பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நேச்சுரல் க்ளோ மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம இன்னும் அப்ளை பண்ணல, ஸோ அதனால் மேட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் இது இருக்குது. முடிஞ்சிருச்சு. லைட்டாக நோஸ்க்கு டிப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன்.
அடுத்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஷேட் வந்துட்டு ஹாட் ரெட் L29 அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் நான் இதை ஓப்பன் கூட பண்ணல. ஸோ இந்த லிப் லைனர் வச்சு லிப்ஸை வந்துட்டு லைன் பண்ணியாச்சு. நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா பிக்மெண்டடாக செம்மையாக இருக்குது. இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த புல்லட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஷேட் வந்துட்டு ரஷ்யன் ரெட். செம்மையாக இருக்குது இதோட பேக்கிங், வேறு லெவலில் அப்படி லக்ஸூரியஸாக இருக்குது பார்க்கவே. இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணோன்னா ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஆரஞ்ச் பேஸ்டு ரெட் மாதிரி இருக்குது. ஃபேர் ஸ்கின்னாக இருந்தால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குது மக்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பிரைட்டான ரெட் கலர் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை, அதனால் எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஐ ஹோப் கொஞ்சமாச்சும் சுமாராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ வேறு வழி இல்லை, இப்படியே தான் நம்ம போய் ஆகணும். ஸோ லைட்டாக தலையை மட்டும் வாரிட்டு கம்மல் போட்டுட்டு கிளம்பிடலாம். Lucky bye. Lucky bye. Bye Lucky bye. Salam bye. Bye. நானும் எங்கள் மம்மியும் தான் சர்ச்சுக்கு போகிறோம். லேட்டு. ஏன் மாமி லேட் பண்ணுறீங்க? இப்போ பாரு, நீ தான் லேட்டு, நான் என்ன பண்ணுறேன்? கிளம்புனா எங்கே கிளம்புறேன்? Much later. ஹாய் காய்ஸ். ஸோ சர்ச்சில் வந்துட்டு என்னால் ப்ராப்பராக வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. ஐ மீன் ப்ராப்பராக இல்லை, எதுவுமே நான் வந்துட்டு எடுக்கலை சர்ச்சில். ஸோ அதை முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம திரும்பி வெளியே கிளம்ப போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்கியை வந்து நாங்கள் க்ரூமிங் கூப்பிட்டு போக போகிறோம். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் லக்கியை வந்துட்டு க்ரூமிங்க்குன்னு வெளியே கூப்பிட்டு போகிறது. எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை, போனால் தான் தெரியும். ஸோ அதையும் உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். லக்கி வெளியே போகலாமாடி? செல்லும் வெளியே போகலாமாடி? சிரிக்கிறான் அழகா. வா, போடு, கம். போதும் என் கையை கட்டாத. எங்கே ஓடுற? இருடா. இப்போ வந்து க்ரூமிங் வேற போகிறான், வேறு லெவலில் போயிட்டு வருவான். இடிச்சில்லும் பழமா பழமா. ஸோ லக்கியோட க்ரூமிங்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நுங்கம்பாக்கமில் இந்த சன்ச்சு அனிமல் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருந்துச்சு, இங்கே தான் வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலும் இருக்குது அண்ட் பெட்ஸை க்ரூம் பண்ணுற அந்த ஏரியாவும் இருக்குது. அங்கே அப்படியே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெட்ஸ்க்கு தேவையான டாய்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ட்ரீட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா லக்கி உள்ளவே வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு வந்துட்டு எப்படியோ தெரிஞ்சு போச்சு குளிக்க தான் வைக்க போகிறாங்கன்ட்டு. லக்கிக்கு வந்துட்டு குளிக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம், அப்படியே பயந்து நடுங்குவான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான் வரமாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் அவனை வந்து நாங்கள் தூக்கிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் வந்துட்டு அந்த பெட்ஸ்க்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. வெயிட் மிஷின் இருந்துச்சு அண்ட் அந்த கேஜுக்குள்ளே ஒரு டாக் வந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லக்கியை வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் க்ரூமிங்க்கு கூப்பிட்டு வர்றது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியே வந்ததே இல்லை க்ரூமிங்காக. எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் நான் தான் அவனை குளிக்க வைப்பேன். சரி ஒன்ஸ் இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். மேபி நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் கூப்பிட்டு வரலாமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த கேஜ்குள்ளே இந்த டாக் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்துட்டு ஏன் இங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு 1 hour கழித்து இந்த டாகோட ஓனர் வந்துட்டு இந்த டாகை கூட்டிகிட்டு போனாங்க. மேபி க்ரூமிங் முடிச்சுட்டு அந்த டாக் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கியை வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க குளிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் நம்மளை யாரையும் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணல. வெறும் பெட்ஸும் அந்த பெட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. லக்கி வந்துட்டு பயத்துலேயே இருந்தான். நாங்கள் வந்துட்டு இந்த சின்ன கேப்குள்ளே வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தோம் என்ன நடக்குதுன்ட்டு.
எங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுது அவன் வந்துட்டு நடுங்கிட்டு இருந்தான், ரொம்ப ஷிவர் ஆகிட்டே இருந்தான். பிகாஸ் அவனுக்கு வந்துட்டு இது ரொம்ப புதுசு அண்ட் அவனுக்கு குளிக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு மேலே வந்துட்டு அவன் அந்த ட்ரையர் பார்த்தாலே ரொம்ப பயப்படுவான். இங்கே வந்துட்டு அவனை நல்லா குளிக்க வச்சு ட்ரையர்லாம் போட்டு விட்டாங்களா, அவன் அப்படியே பயத்தில் நடுங்கிட்டே இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ இப்படி தான் வந்தார் நம்மக்கிட்ட லக்கி. செம்ம பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருந்தான், நல்லா ரொம்ப புசு புசுன்ட்டு சாஃப்டாக ஒயிட்டாக இருந்தான். ஸோ அங்கே அந்த அண்ணா லக்கியை விட்டுட்டு என்னென்ன பண்ணணும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாரு. லைக் லக்கி வந்துட்டு ரொம்ப பயப்படுறான், அவனை வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி வெளியே பிளேசஸ்க்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போங்க, மற்ற பீப்புள் எல்லாம் பார்த்தாலே அவன் ரொம்ப குலைக்கிறான் பயப்படுறான் அப்படின்ட்டு. ஏன்னா லக்கி வந்துட்டு எங்களை தவிர்த்து வெளியே ஆளுங்க கிட்ட வந்துட்டு அவன் அவ்வளோவா பழகுனதே இல்லை. அதனால அவன் அங்கே புதுசாக பீப்புள் இருந்ததும் அவன் வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டான். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு சொன்னல, அதை வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் லக்கிக்கு எதனா வாங்கலான்ட்டு. லக்கிக்கு வந்துட்டு அந்த நான்வெஜ் ட்ரீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சூஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் எதனா வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டயப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பெட்ஸுக்கு அண்ட் ஆல்சோ நாப்கின்ஸ் ஷீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ லக்கிக்கு நாங்கள் வந்துட்டு ரோஸ்ட்டு டக்குன்னு ஒன்று இருந்துச்சு, அதுவும் பீஃப் பிஸ்கெட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கிரேவி மாதிரி சிக்கன் கிரேவி மாதிரி என்னமோ இருந்துச்சு, அது வந்துட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அது இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே ரூம் இருந்துச்சு, ஸ்பான்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ பெட்ஸுக்குன்னே நிறைய அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ டாய்ஸ்லாம் கூட இருந்துச்சுல, டாய்ஸும் வந்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சலூன் ஸ்பான் போட்டிருக்கு இல்லையா, இங்கே தான் வந்துட்டு லக்கி உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்தான். இங்கே வந்துட்டு நம்ம லக்கியை குளிக்க வச்சுட்டு ஹைஜீன் கட் வந்துட்டு பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த கேஜில் அந்த டாக் இருந்துச்சு இல்லையா, அந்த டாகை வந்துட்டு அவங்க ஓனர் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டாக் வந்துட்டு பயங்கர கோவக்கார டாகாக இருக்கும் போல். லக்கியை பார்த்து குலைச்சிட்டே இருந்துச்சு, பதிலுக்கு இவனும் பார்த்து குலைச்சிட்டே இருந்தான். அதை பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு பில்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்களுக்கு அங்கே பில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வைக்கிறது அண்ட் ஹைஜீன் கட், அதுக்கப்புறம் அவனுக்கு வாங்கின ட்ரீட் எல்லாமே சேர்த்து 650 கிட்ட வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். செம்மையாக பசியாக இருந்தோம் நாங்கள். லக்கிக்கு அங்கே க்ரூமிங் முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து முதலாக வந்துட்டு சமைச்சிருந்தான். அவன் வந்துட்டு கோகோனட் ரைஸ் வந்துட்டு செஞ்சுருந்தான். அண்ட் சைடிஷ்க்கு வந்துட்டு மட்டன் கிரேவி மாதிரி ஏதோ செஞ்சுருந்தான். திடீர்னு என்னவோ தெரியல, என் தம்பிக்கு சமையல் மேலே ஏதோ ஆர்வம் வந்துருச்சு. அதனால ஜாலியாக சமைச்சிட்டு இருந்தார். எனக்கு வந்துட்டு மட்டன் அவ்வளோவா பிடிக்காது, எனக்கு வந்துட்டு சிக்கன் தான் பிடிக்கும். ஸோ அதனால் மட்டன் வந்துட்டு கொஞ்சமாக தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்னைக்கான லஞ்ச் வந்துட்டு இதுதான். அண்ட் அப்படியே வந்துட்டு டேடி பார்த்திங்கன்னா லக்கிக்கான சாப்பாடு வந்துட்டு பிசைஞ்சு வச்சிட்டு இருந்தார். லக்கிக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு ரைஸில் மட்டன் மட்டும் எடுத்து அவனுக்கு வந்துட்டு அதை பிசைஞ்சு லக்கிக்கு வச்சோம். ஸோ லன்ச் முடிச்சாச்சு. நம்ம வந்துட்டு இந்த லக்கி குட்டியை க்ரூமிங் கூப்பிட்டு போனோம் இல்லையா, அங்கேயே வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே பார்த்திங்கன்னா 1 o'clock to 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். வந்த உடனே லன்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ என்னோடய சண்டே ஒரு நார்மலான ஒரு சண்டே இந்த மாதிரி தான் போகும். பெருசாக எந்த வேலையும் வந்துட்டு பண்ண மாட்டேன், ரெஸ்ட்டு தான் எடுப்பேன். ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுப்போம், இதுதான் வந்துட்டு நடக்கும். நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் ஈவினிங்காக வந்து என்னோடய வேனிட்டி வந்துட்டு பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. ஸோ அது வந்து ஈவினிங் பார்ப்போம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த செல்லக்குட்டி கூட விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஹாய் கைஸ். ஸோ மத்தியானம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் முன்னாடி எழுந்திரிச்சேன், கொஞ்சம் நேரம் இல்லை, நான் எழுந்திரிச்சே வந்துட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்டே இருக்கும். எழுந்திரிச்சு ஒரு 3 பிரைட் கிட்ட வந்துட்டு அவங்களோட புக்கிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அந்த கால்லாம் பேசிட்டு இப்போ தான் வந்துட்டு உட்காந்துருக்கேன். பின்னாடி வந்துட்டு ஐனிங் டேபிள் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஆமிலாக்காக வாங்கினேன். ஸோ அது வந்துட்டு அவள் இங்கே வரும்போது எடுத்துகிட்டு போவா, அதனால தான் அது அங்கே இருக்குது. அதான் இப்போ வந்துட்டு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. நல்ல ஒரு அருமையான தூக்கம் வந்து தூங்கினேன், நிறைய நேரம் தூங்கினேன். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் டின்னர் வந்துட்டு சாப்பிட போகிறோம், ஏன்னா பசிக்குது. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேனிட்டி வந்துட்டு அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, ப்ரெஷஸ் கிளென்ஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும். ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமான ஒரு லேசியான ஒரு சண்டே இது. மோஸ்ட்டாக என்னோடய சண்டேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சித்திங்க யாருன்னா வந்தாங்கன்னா தான் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக கலக்கலன்னு போகும். மற்றபடி இந்த மாதிரி தான்
நார்மலாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்துட்டு எனக்கு எடிட்டிங் வேலையும் இருக்குது. வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் வந்துட்டு ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. February 1st வீக் வரைக்கும் கொஞ்சம் பிஸியாகவே வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வீடியோஸ் எப்போ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரில. அண்ட் பை த வே இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு கூட எனக்கு வந்துட்டு ஐடியா இல்லை, பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வேனிட்டி அரேஞ்ச் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் ப்ரஷ் கிளென்ஸ் பண்ண போகிறேன். ப்ரஷ் கிளென்சிங்க்கு வந்துட்டு நான் க்ரைலோனோட ப்ரஷ் கிளென்சர் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷஸ் வந்துட்டு நேற்று நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இதை வந்துட்டு இப்போ கிளென்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணிடுவோம். ஸோ ப்ரஷஸ் வந்துட்டு க்ளீனாக கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த வேனிட்டியை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ என்னோடய வேனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கண்டமேனி கிடக்கு. இந்த பவுச்சில் வந்துட்டு என்னோடய பேலட்ஸ்லாம் வச்சுருக்கேன். என்னோடய லிப் பேலட், அதுக்கப்புறம் கான்டோர், ப்ளஷ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா என்னோடய கன்சீலர்ஸ்லாம் வந்துட்டு தனியாக வச்சுருக்கேன். இந்த பவுச்சில் வந்துட்டு என்னோடய பவுடர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. காம்பேக்ட் பவுடர், லூஸ் பவுடர், அதெல்லாம் 2 ஐஷேடோ பேலட் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு ஐஷேடோ பேலட் வச்சுருக்கேன். பொட்டு புக்கு, அதுக்கப்புறம் டர்மா பேலட், இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே கலந்துருக்கு. இங்கே ஒரு ஃபவுண்டேஷன் காம்பேக்ட்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் இப்போ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வேனிட்டி இருக்குது. அதையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ளே என்னோடய செட்டிங் ஸ்ப்ரே பவுச் வந்துட்டு உள்ளே வைக்கிறேன். இது வந்துட்டு இந்த பெரிய பவுச்சில் என்னோடய செட்டிங் ஸ்ப்ரேஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு லென்ஸ் சொல்யூஷன் மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு இது நான் சொன்ன மாதிரி இதில் ஃபுல்லாக என்னோடய பேலட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஹைலைட்டர்ஸ், லிப்ஸ்டிக் பேலட், அதுக்கப்புறம் கான்டோர், ப்ளஷ்ஷு, அதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய பவுடர் பவுச், காம்பேக்ட் பவுடர் அண்ட் லூஸ் பவுடர்ஸ், கன்சீலர் இருக்குது இதில். அடுத்து இது வந்துட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் பவுச். இந்த பவுச் ஃபுல்லாக என்னோடய ஃபவுண்டேஷன்ஸ் தான் வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சேஃபாக இப்படி உள்ளே வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லென்ஸ்லாம் அதில் வச்சுருக்கேன். லென்ஸ் டப்பாக்குள்ளேருந்து எடுத்து அதை வந்துட்டு இந்த மாதிரி இந்த பவுச்சுக்குள்ளே வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். இதையும் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இங்கெல்லாம் இந்த ட்ரேலெலாம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்துட்டு கிளியர் பண்ணி அழகாக எடுத்து வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இன்னும் வந்துட்டு இந்த டிஷ்யூ பாக்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபேன், அந்த மாதிரி மற்ற மிஸ்சலேனியஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு என்னோடய ரிங் லைட் பேக்குள்ளே போட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இதுக்கு மேலே இடமும் இல்லை. என்னோடய ஹேர் வேனிட்டிலையும் வந்துட்டு இடம் கிடையாது, கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மற்றதெல்லாம் அந்த பேக்கில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், கண்டென்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த விலாகு. நல்ல வேலைக்கு நம்ம மத்தியானம் லக்கியை கூப்பிட்டுட்டு அந்த க்ரூமிங் காய்ச்சி போனோம், இல்லைன்னா சுத்தமாக ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ என்னோட ஒரு லேசி சண்டே இப்படி தான் வந்துட்டு போகும். ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்மளுக்கு ப்ரைடல் ஒர்க் இருக்குது, நாளானைக்கு ஃப்ரீ. அதுக்கு நாளைக்கு ப்ரைடல் ஒர்க் இருக்குது, அதுக்கு நாளைக்கு ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சம் ஒர்க் நம்மளுக்கு இருக்குது. பட் ப்ரைடல் விலாக்ஸ் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நிறைய ப்ரைட்ஸ் வந்துட்டு அவங்கள வீடியோவில் காமிக்கிறதுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் சில பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ரெண்டுத்துலையும் போடலாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க. சில பேர் ரெண்டுத்துலையும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னால் ப்ராப்பராக ப்ரைடல் விலாக்ஸ் வந்துட்டு எடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இன்னும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இதில் வந்துட்டு நான் ஆக்டிவாக இருக்கிறத விட இன்ஸ்டாகிராமில் இன்னும் நிறைய ஆக்டிவாக இருப்பேன். கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்னோடய ப்ரைடல் ஒர்க்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டோரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்துட்டு எதனா ப்ரைடல் புக்கிங் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் வந்துட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு உங்களை நான் வந்துட்டு அறுக்க விரும்பலை. ஸோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.